ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சங்கர்ஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பென் பற்றின வீடியோ. என்னடா இவன் எல்லாம் பழைய பேனாவாக காமிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இருக்கக்கூடிய 1000+ பென்னு வந்து எழுதாது அப்படின்னு சொல்கிறத விட, எழுதி முடித்து ரோட்டில் எரியாமல் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு சின்ன பையன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். சூப்பர். அவன் வந்து 7th ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ 9th ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். இதை கலெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். இந்த மாதிரி பேனா கலெக்ட் பண்ணி எழுதாத பேனாவெல்லாம் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சு ரொம்ப வருஷமாக அதை பாதுகாத்து வச்சு அதை தூக்கி எறியாமல் அப்படியே வச்சுருக்காப்படி. அவர் இன்னும் சொல்லியிருக்காரு என்கிட்ட, இன்னும் எத்தனை பேனா நான் எழுதுறனோ, என்னை சுற்றி இருக்கவங்க எத்தனை பேனா எழுதுகிறாங்களோ, பென்னு வந்து யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த பென்னு வந்து ரீஃபில் முடிஞ்சதுக்கப்புறம் தயவுசெய்து ரீஃபிலாக இருந்தாலும் சரி, பென்னாக இருந்தாலும், டோட்டல் பென்னாக இருந்தாலும் சரி, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் கொடுத்துருக்கோம். இதில் சின்ன சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அவர்கிட்ட இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த பென் கலெக்ஷனில் வந்து அவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணார், அல்லது என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அவருக்கு கிடச்சிது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னு நம்ம கேட்க போகிறோம். அவர் பேர் வந்து ஜனார்த்தனன், குட்டி பையன். ஹலோ வணக்கம் ஜனார்த்தனன், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இந்த பென்னை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் சுமார் ஒரு 1000 பென்னுக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1300 பேனா இருக்குதுங்க. ஓகே, சூப்பர். இந்த எழுதாத பேனெல்லாம் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் தூக்கி எறியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாத்துட்டும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் தான் மேஜராக வந்து எழுதி முடித்து இதை சேவிங் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து இந்த பேனா எல்லோரும் எழுதி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வீசிடுறாங்கல்ல, அதனால வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இது வேறு பிளாஸ்டிக்னால் வந்து மக்கவும் மக்காதா, அதனால் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர்த்தை சேவ் பண்ணாங்க. சூப்பர். ஒரு சின்ன முயற்சி தான், ஆனால் ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் பென் கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் இடத்துல பிளாஸ்டிக் பென்சில்லாம் வந்து வச்சுருக்கீங்க வெளியில் போடாமல். ரொம்ப நன்றி. இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அதில் வர அந்த அமௌண்ட்டை வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுத்தலான்னு இருக்கிறேன், ஏழை மக்களுக்கு. பரவாயில்ல, ரொம்ப உயரிய நோக்கம். வாழ்க வளமுடன். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, என்ன சந்தோஷம்? இல்லை, இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம், அப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஜென்ரலாக தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினீங்களா, இல்லை அவங்களே உங்களுக்கு கொடுத்தாங்களா? எதுக்காக நான் கலெக்ட் பண்ணுறேன்னு வந்து ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட கேட்கும் போது மட்டும் சொன்னேன். அதுக்காக அவங்களே முடிக்க கொடுத்தாங்க நம்மக்கிட்ட. சூப்பர். ஸோ எல்லார்ட்டையும் ஃபஸ்ட் டைம் கேட்டீங்க, செகண்ட் டைம் அவங்கள பேனா எழுதி முடிக்க அவங்கள தேடி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி எல்லாம் சேவ் பண்ணி ஒரு 2 வருஷமாக இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓ சூப்பர். தேங்க்யூ. வெல்கம்.